அன்னபூரணி இந்த பேரை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்றது கையில கரண்டியோட அன்பா உணவு பரிமாறுற ஒரு அம்மாவோட உருவம்தான். ஆனா அன்னபூரணியோட கதை வெறும் உணவு வழங்குறதோட முடியறதில்ல. அது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை தத்துவத்தையே நமக்கு விளக்குது. வாங்க அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ஒரு கேள்வியை நாம நமக்குள்ளே கேட்டுக்கலாம். அன்னம்னா என்ன? நாம சாப்பிடுற சோறு மட்டும்தானா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் நாம இன்னைக்கு பேச போற முழு விஷயத்தோட சாரமே இருக்கு. வாங்க அதை கண்டுபிடிப்போம். பாத்தீங்கன்னா நம்மளோட பழங்கால சாஸ்திரங்கள் அன்னத்தை வெறும் பசி தீர்க்கிற ஒரு பொருளா மட்டும் பார்க்கல. அது நம்ம உடம்பு, நம்ம சடங்குகள், நம்ம அறிவு, ஏன் நம்ம ஆன்மாவையே வளர்க்குற ஒரு காஸ்மிக் எனர்ஜியா தான் பாக்குது. ஆமாங்க, ஒரு கிண்ணம் சொத்துக்கும் இந்த பறந்து விரிஞ்ச அண்டத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. அன்னத்தோட உண்மையான மதிப்பை இந்த உலகத்துக்கு உணர்த்த ஒரு பெரிய தெய்வீக நாடகமே நடந்துச்சு. அதுதான் சிவனின் திருவிளையாடல். இந்த கதைப்படி என்ன ஆகுதுன்னா, சிவபெருமான் சொல்றாரு, இந்த உலகத்துல நம்ம பார்க்குற பொருள் எல்லாம் சும்மா ஒரு மாய, ஒரு இலூஷன்னு. ஆன்மா மட்டும்தான் உண்மை, மத்ததெல்லாம் வெறும் தோற்றம்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு. அவருக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு அன்னபார்வதி ஒரு பெரிய காரியம் செஞ்சாங்க. என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்திலிருந்து எல்லா விதமான அன்னத்தையும், அதாவது வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. உடனே உலகம் வறண்டு போச்சு, உயிரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் அந்த பெரிய உண்மை புரிஞ்சது. இந்த பௌதிக பொருள் இல்லாம தெய்வத்தால கூட ஏங்க முடியாது. பார்த்தா கடைசில சிவனே பசி தாங்க முடியாம கையில ஒரு பிச்சை பாத்திரத்தோட நிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் அன்னை காசில அன்னபூர்ணியா தோன்றி நமக்கு 5 விதமான பிச்சைகளை, அதாவது 5 விதமான ஊட்டத்தை தர்றாங்க. அதுதான் அன்னையின் 50 பிச்சைகள். இந்த 5 பரிசுகள் தான் நம்மள ஒரு முழுமையான மனுஷனா மாத்துது. அது என்னன்னா, அன்னப்பிச்சை, ஞானப்பிச்சை, நாமப்பிச்சை, பிராணப்பிச்சை, அப்புறம் கடைசியா பக்தி பிச்சை. இப்போ ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல அன்னப்பிச்சை. இதுதான் நம்ம உடம்புக்கு தேவையான சாப்பாடு. ஆனா இங்க ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அன்னை நமக்கு சாப்பாடு தர்றவங்க மட்டும் இல்ல, அவங்களே சாப்பாடா இருக்காங்க. ஆமாங்க, நாம சாப்பிடுற ஒவ்வொரு பயிரும், ஒவ்வொரு பழமும், ஒவ்வொரு பருக்கையும் அன்னையோட வடிவம்தான். ரெண்டாவது ஞானப்பிச்சை. இது நம்ம மனசுக்கும் ஆன்மாவுக்கும் கிடைக்கிற ஊட்டம். நமக்குள்ள இருக்கிற அந்த நாங்கற அகந்தையை இது எரிச்சிடும். நமக்குள்ளேயே இருக்கிற தடைகளை இது நீக்கிரும். அதனாலதான் இதை ஒரு நெருப்பு சுடரால காட்டுறாங்க. மூணாவது நாம பிச்சை. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அன்னையோட மூல மந்திரமான க்ளீம் மாதிரியான பீஜ மந்திரங்களை நம்ம உச்சரிக்கும் போது அந்த தெய்வீக பேரே ஒரு சக்தி வாய்ந்த கேடயமா மாறி நம்மள ஆன்மீக ரீதியா பாதுகாக்குது. நாலாவது பிராண பிச்சை. இது நம்மளோட உயிர் சக்தி. இந்த அருள் கிடைச்சா விதியே மாத்தி எழுதலான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் சாவித்ரி கதை. அவங்க தன்னோட அசைக்க முடியாத பக்தியால யமன் கிட்ட இருந்து தன் கணவன் உயிரையே மீட்டுட்டு வந்தாங்க இல்லையா? அது இந்த பிராண பிச்சையோட சக்தி தான். கடைசியா 5வது பக்தி பிட்சை. இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது. இது தன்னையே முழுசா அர்ப்பணிக்கிறது. ஆனா ஒரு விஷயம், இத நம்ம முயற்சி பண்ணி அடையவே முடியாது. இது முழுக்க முழுக்க அன்னையோட கருணையால ஒருத்தருக்கு தானா கிடைக்கிற ஒரு பெரும் வரம். சரி, இவ்ளோ பெரிய பிரபஞ்ச தத்துவமெல்லாம் சொல்றோமே, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்பே ஒரு கோயில்தான். நம்ம சாஸ்திரங்கள் படி நம்ம உடம்புல 5 அடுக்குகள் இருக்கு. அத கோசங்கள்னு சொல்வாங்க. அதுல முதல் அடுக்கே அன்னமய கோசம்தான், அதாவது உணவால் ஆன அடுக்கு. அன்னபூரணி தர்ற இந்த அன்னபிக்ஷை இல்லைன்னா நம்மளோட மத்த ஆன்மீக பயணத்துக்கே எந்த ஒரு அடித்தளமும் கிடையாது. அப்போ இந்த தத்துவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? இந்த ஊட்டமளிக்கிற சுழற்சியில நாமளும் எப்படி பங்கெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அருமையான பழமொழி இருக்கு, அன்னம் குரு ந நினிந்தைக்கு சமம். சாப்பாடுங்கிறது குருவுக்கு சமம், அதை எப்பவும் தப்பா பேசாதீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு வாய் சோத்தையும் நன்றியோட மனசார சாப்பிடுறதே ஒரு பெரிய பூஜை தான். மகா பெரியவா ஒரு ரொம்ப எளிமையான வழியை காட்டினாங்க. அதுதான் பிடி அரிசி திட்டம். ஒன்னும் இல்ல, தினமும் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசியை எடுத்து இல்லாதவங்களுக்குன்னு தனியா வச்சிடணும். இந்த சின்ன செயல் நம்ம சமையலறையிலேயே ஒரு கோயிலா மாத்திடும். நம்மள அன்னையோட கருணைக்கு ஒரு கருவியா மாத்திடும் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த முழு வட்டமும் எப்படி முடியுதுன்னு. ஒரு காலத்துல சிவன் எந்த பொருளை மாயேன்னு ஒதுக்கி வச்சாரோ, இன்னைக்கு அதே சிவனுக்கு அதே அன்னத்தால, அதாவது அரிசியால அபிஷேகம் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆன்மாவும் சரி, இந்த உடம்பும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான், பிரிக்கவே முடியாதுங்கிற அந்த பெரிய உண்மை புரியுது. ஆக அன்னம் நம்ம உடம்ப, மனச, ஆன்மாவ எல்லாத்தையும் வளர்க்குது. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், உங்களை உண்மையாவே எது நிலைநிறுத்துது, எது உங்களுக்கு ஊட்டமளிக்குது?